ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் கோழியை அவயத்தில் வைக்கிறோம். ஒரு 10 முட்டை வைக்கிறோம். 10 முட்டையில் 10 முட்டையுமே பொரிச்சிருச்சுன்னா அந்த கோழி நல்ல கோழின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி 10 முட்டை பொரிக்காமல் ஒரு 5 முட்டை மட்டும் பொரிக்குது, 5 பொரிக்கலைன்னா அந்த கோழி சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சராசரியாக நம்மளுடைய சிந்தனையில் எப்படி இருக்குன்னா, அந்த கோழி சரியான முறையில் அவயத்தில் உட்காரலை, சரியாக பொரிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே கோழியை மட்டும்தான் ரிமார்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். குட்டை வைக்கக்கூடிய முட்டையை பொரிக்கிறது மட்டும்தான் அந்த கோழியினுடைய வேலையாக இருக்குது. கரெக்டாக 24 மணி நேரம் அடக்கி உட்கார்றது. அதே போன்று அந்த கோழி சாப்பிட்ற நேரம் மட்டும் வெளியே வந்துட்டு மற்ற நேரம் ஃபுல்லாக என்ன செய்யும், அவயத்திலே உட்காந்தே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் உட்காந்து கோழி குஞ்சுகளை பொரிச்சு கொடுக்கும். அப்படி பொரிச்சு கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், சரியாக பொரிக்காட்டினா கோழி மேலே தான் நம்ம தவறு சொல்கிறோம். இது எல்லா கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்களும் மேக்சிமம் சொல்லக்கூடிய வார்த்தையே கோழி சரியில்லை, சரியாக கோழி குஞ்சு பொரிக்கலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது தவறு. 100க்கு 100 நம்ம கோழியை குறை சொல்வது என்பது மிக மிக தவறு. அப்போ அதில் முக்கியமான ஒரு பங்கு சேவல்கிட்ட இருக்குது. நம்ம யாரையுமே அந்த சேவலை குறை சொல்கிறது கிடையாது. எல்லாருமே கோழியை மட்டும்தான் குறை சொல்கிறோம். நம்ம சேவலை கண்காணிக்க வேண்டும். சேவலுக்கு சரியான முறையில் சரியான விகிதத்தில் நம்ம உணவு குடிக்கிறோமா, சரியான முறையில் அந்த சேவல் உணவு உட்கொண்டு அந்த சேவலில் ஆரோக்கியமாக இருக்கா. ஏன்னா ஒரு தகப்பன் சரியாக இருந்தால்தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான விந்தணு நம்ம கோழிகளுக்கு சென்று ஆரோக்கியமான முட்டைகள் கிடைக்கும். அந்த ஆரோக்கியமான முட்டைகள் இருந்தால் தான் அதில் இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகளும் ஆரோக்கியமாக 10 வச்சா 10யுமே பொரிக்கும். அதுதான் விஷயமே ஒழிய நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம், கோழிகளை மட்டுமே குறை சொல்கின்றோம். அப்போ சரியான விகிதத்தில் ஆரோக்கியமாக சேவல் இருக்கான்றது ஃபஸ்ட்டு விஷயமாக இருக்குது. இரண்டாவது, நம்ம வச்சிருக்கக்கூடிய சேவல் வயசான சேவலாக இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு 7 வருடம் 8 வருடம் பழமையான சேவலாக இருக்குது. ஏன்னா அந்த லைனேஜை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அந்த பழமையான சேவலை வச்சுருப்பாங்க. அப்படி அந்த பழமையான சேவல் இருக்கும்போது கோழிகளை சரியாக மிதிக்காததுனால என்ன ஆகும்னா, சரிவர மிதிக்காததுனால உங்களுக்கு பொரிப்புத்திறன் கம்மியாக இருக்கும் நண்பர்களே. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது யாருமே அவ்வளவாக கண்டுகொள்ளாத விஷயம். அதே போன்று யாரும் இதுவரை உங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்காத விஷயம் என்னென்னா, ஒரு கோழி இப்போ சராசரியாக ஒரு 5-5.5 மாதத்தில் முட்டைக்கு தயாராகும். ஒரு சேவல் சரியாக ஒரு 8-9 மாதத்துலேருந்தே கூவ ஆரம்பித்து அதுவும் மேட்டிங்கு தயாராகும். ஆனால் ஒரு வருஷம் 1.5 வருஷம் தாண்டும் பொழுது சேவலுக்கு காலில் ஒரு வகையான முள் மாதிரி வளர ஆரம்பிக்கும். இந்த முள் எதுக்கு அந்த சேவலுக்கு வளருதுன்னா, தன்னை தற்காத்து கொள்வதற்காக மட்டுமே அந்த சேவலுக்கு முள் வளருது. சைடில் முள்ளுவே நாளடைவில் பொரிப்பு திறனை கம்மியாக்கக்கூடிய சூழ்நிலை நிறையா இருக்குது. இதை யாரும் சரியாக கவனிப்பதும் இல்லை, சரியாக சொல்கிறது கிடையாது. இதுதான் உண்மையான ரீசன். இப்போ வயசான சேவல் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது முள் நல்ல பெருசாக வளர்ந்துடும். இந்த தன்னை தற்காத்து கொள்ள வைத்திருக்கக்கூடிய இந்த முள்ளே உங்களுக்கு பொறுப்புத்திறனை குறைவாக்கி கொடுத்துரும். என்ன சொல்கிற, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இப்போ ஒரு கோழியை ஒரு சேவல் மிதிக்குதுன்னா, மிதிக்கும்போது சைடில் அந்த முள் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கும் போது என்ன ஆகும்னா, அது முதுகில் சேவலுடைய முள் கோழியோட முதுகில் குத்தும். அப்போ குத்தும் பொழுது மேட்டிங் சரியான முறையில் நடக்காது. அப்போ சரியாக நடக்காத பொழுது முழுமையாக மேட்டிங் நடக்காமல் அறகுறையில் அந்த கோழி உதறி விட்டுரும். அப்போ உதறி விடும் பொழுது உருவாகக்கூடிய முட்டையில் பொரிப்புத்திறன் இல்லாத முட்டைகள் அதிகமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த கோழி 21 நாள் முக்கிய அடகாத்தாலும் கோழி குஞ்சுகள் கம்மியாக தான் பொரிக்கும். அதை நம்ம நோட் பண்ணக்கூடிய கடமைப்பட்டிருக்கோம். இப்போ அதே போன்று அந்த முள்ளை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதுக்கும், இந்த முள்ளில் 4ல் 1 பங்கு அந்த முள்ளை 4 பங்காக பிரிச்சுக்குங்க. 4 பங்கில் முன்னாடி இருக்கக்கூடிய 1 பங்கை மட்டும் ரம்பத்தை வச்சு ஆக்ஸா பிளேடை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த சேவலுக்கு எந்த ஒரு வலியும் இருக்காது, எந்த வேதனையும் இருக்காது. அந்த கூர்மையான பகுதியை மட்டும் கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய மேட்டிங்கிலிருந்து 100% உங்களுக்கு முட்டை பொரிச்சு கொடுக்கும். இதுதான் உண்மையான விஷயம் நண்பர்களே. இது யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. எல்லாருமே அப்படியா, சரியாக பொரிக்கலையா, அப்போ கோழி சரியில்லை, அவருக்கு கோழியை மாற்றுவோன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சேவல் காலில் முள் ரொம்ப பெருசாக இருக்குன்னா 4ல் 1 பங்கு அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய மேட்டிங் சிறப்பாக நடக்கும். 10 முட்டை வச்சிங்கன்னா 10மே பொரிச்சு கொடுக்கும். இதுதான் விஷயமே நண்பர்களே.
இந்த ரம்பத்தை வச்சு 4/1 பங்கு கட் பண்ணிடுங்க. ரொம்பவும் மேலே ஏற்றி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரத்தம் வந்துடும். ரத்தம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா அதே ஒரு பிரச்சனையாகும், கால் வலி வேதனையில் ஆகி போயிடும். அதனால் வந்து ரொம்ப நுணுக்கமான அனுபவசாலிகள் வந்து முழு முள்ளையுமே கட் பண்ணக்கூடிய அனுபவசாலிகள் இருக்காங்க. முழுசாக இருக்கக்கூடிய முள்ளை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதில் வந்து வேப்ப எண்ணெயும் மஞ்சத்தூளையும் மிக்ஸ் பண்ணி காலில் கட்டி விடுவாங்க, 2 கால்லையுமே கட்டி விடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப அனுபவசாலிகள் அந்த முள்ளை வந்து நேக்காக கட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே அனுபவசாலின்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து நிறையா பேர் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நண்பர்களே நம்ம சேனலை வந்து அதிகமாக பார்க்குறீங்க. அதனால் 4/1 பங்கு காலை ஒட்டாமல் ஓரப்பகுதியில் ஊசியாக இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாசியை மட்டும் கட் பண்ணி விடுங்க. மேட்டிங் வந்து சிறப்பாக இருக்கும். 100க்கு 100% உங்களுக்கு கோழி குஞ்சுகள் பொறிச்சு கொடுக்கும் நண்பர்களே. நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான வீடியோக்கள் அதிகமாக பகிர்ந்து வருகிறோம். நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல தகவலில் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். இப்படிக்கு யாஸ் மேக்கிங்.